வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டக்வர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கு உண்டான கடைசி தேதியை செப்டம்பர் 14 வரை மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த டேட் மேலும் நீடிக்கப்படுமா என்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சென்டர்களில் மக்களின் கூட்டம் அலைமோதிய காரணங்களினால் மத்திய அரசு இதற்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அத பத்தின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. ஆதார் அட்டையானது தனிநபரின் ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்பட்டு வருகிறது. ஏனெனில் ஆதார் அட்டையில் தனிநபரின் கைரேகை, முகம், முகவரி, தொலைபேசி எண், கண் கருவிழி, விரல் ரேகை பதிவு ஆகிய போன்ற விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அட்டை அந்த தனி நபரின் வங்கி கணக்குடனும் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்க திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்வதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது இல்லாமல் முதியோருக்கான பென்ஷன், கேஸ் மானியம் மற்றும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு ஆதார் அட்டை முக்கியமாக பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆதார் அட்டையை புதுப்பிக்காமல் இருந்த நபர்கள் செப்டம்பர் 14 வரைதான் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்குண்டான கால அவகாசத்தை மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. பட் இதற்கு உண்டான டேட் எக்ஸ்டன் ஆகுமா ஆகாதா என்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏனெனில் மக்கள் கூட்டம் அலைமோதிய காரணங்களால் மத்திய அரசு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இதற்குண்டான டேட் ப்ரீ அப்டேட் டேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2024 வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் யார் அப்டேட் பண்ணலையோ அவங்க 14/12/2024 வரை அப்டேட் பண்ணலாம். இதுக்காக ஒரு ஆபீஸ் மெமரண்டத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இது எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன் இன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் வந்து நீங்க ஆதார் போர்ட்டல் மூலியமா அப்டேட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்க இ-சேவை மையம் மூலம் சென்று அப்டேட் செய்ய வேண்டுமெனில் அதுக்கு ₹50 கட்டணம் செலுத்த வேண்டும். இதுக்கு உண்டான பழைய ஆபீஸ் மெமரண்டம் ஈவன் நம்பர் டேட்டட் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. 23/2/2023 10/6/2024 வரைக்கும் இதை பத்தின அப்டேஷன் பத்தி வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அப்டேட் பண்ணது வந்து 14/9 வரைக்கும் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ மக்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதிகமா வந்த காரணத்தினால் ஆதார் நம்பர் ஹோல்டருக்காக இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசம் எப்ப இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2024 இருந்து 14/12/2024 வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. அக்கார்டிங்லி இந்த ஃபெசிலிட்டி மூலம் நீங்க டாக்குமெண்ட்டை வந்து கண்டினியூவா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அப்டேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதேனும் விவரங்கள் நீங்க அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். அது இ-சேவை மையத்தில் மட்டுமே செய்யப்படும் என்று சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீயா அப்டேட் பண்றவங்க myaadhar.uidi.gov.in அல்லது மை ஆதார் ஆப் மூலியமாவும் நீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஆதார் அப்டேட் பண்றதுக்கு உண்டான கடைசி தேதி வந்து செப்டம்பர் 14 இருந்து டிசம்பர் 14 வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கலாம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.